உங்கள் அம்மாவுக்கு கண்ணாடி போடணும், கண்ணே தெரியலப்பா, நடக்கும்போது தடுமாறுது, ஏப்பா கண்டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறியா சொல்லுங்க. ஏம்மா எங்கள் அம்மாவை கண்ணாடி இவ்வளோ நேரம் டிவி பார்த்துச்சு. அதில் வர்ற பொம்பளை எல்லாம் எந்தெந்த சீரியலில் வர்றான்னு கேளுங்க சொல்லும். நீங்கள் வந்தோடனே நடிக்குது. நமக்கு டிவியில் வர்றவன் நடிக்கிறாளா, இல்லை எங்கள் அம்மா நடிக்குதா, இல்லை இவன் நடிக்கிறாளா, 3 நடிகைகளை மொத்தமாக பார்க்க முடியாது. ஏய் இருந்துட்டு போட்டுமேம்மா, எங்கள் அம்மாம்மா, இன்னும் ஒரு கண்ணாடி என்ன விலை பெறும், நான் எம்பிட்டு சம்பாதிக்கிறேன், தேவைக்கு செலவு பண்ணணும். பக்கத்து வீட்டு பாட்டி கண்ணாடி போட்டதுனால உங்கள் அம்மா போடணும்னு சொல்லுது, பகட்டுக்கு பேசுது. இப்போ நமக்கு தோணும், நீயும் அதே மாதிரி தானே, பக்கத்து வீட்டு அம்மா ஒன்று வாங்கினதுக்கு தானே நீயும் வாங்கணும்ட அப்படின்னு தோணும். சொல்ல முடியாது, சொன்னீங்கன்னா நிம்மதி இருக்காது. இப்போ நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒன்று செய்வதற்கு கூட உங்களால் முடியவில்லை என்றால் ஆண் எதை எதை இழக்கிறான், அவன் தானே ஒத்து போவதால் குடும்பங்கள் வாழ்கிறதுன்னு ஆண்கள் பேசினதுல உண்மை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு விஷயம், நீங்க கலெக்டரா இருக்கலாம், கமிஷனரா இருக்கலாம், வாத்தியாரா இருக்கலாம், அல்லது சாதாரண கூலியா இருக்கலாம், எந்த பணியில் இருந்தாலும் ஒரு நேரம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, ஆண்களை சொல்கிறேன், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று உங்களை திட்டும்போது, சில நேரம் ஏதாவது ஒரு நேரம் திட்டுவலாம். இப்போ நான்லாம் பேங்கில் வேலை பார்த்தேன், மேனேஜருக்கு திடீர்னு என் மேலே கோபம் வரலாம், வெளியில் பேசுகிற மாதிரி இங்கே பேசாதீங்க சார் அப்படின்னு சொன்ன ஆளுகள்லாம் எனக்கு இருக்காங்க. மேடையில் பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பேசினவங்களாம் இருக்காங்க. அந்நேரம் நமக்கு என்ன ஒரு பொழப்பியா, அங்கே போனால் நல்லா சேர் போட்டு நீட்டாக உட்கார வைக்கிறாங்க, இங்கே வந்தால் இவர்கிட்ட வசதி வாங்க வேண்டியது தோணுமா இல்லையா? இப்போது நமக்குள்ள ஏதோ ஒரு நேரம் சுருக்குனும் போதெல்லாம் போதும்டா இந்த வேலை தூக்கி எறிஞ்சிட்டு போவோம்டான்னு தோணும். அப்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணின் கண் முன்னாடியும் மனைவி குடும்பம் தெரிவதால் தான் 1000 அவமானங்களை தாங்கிக் கொண்டு அவன் வேலைக்கு போகிறான். அடுத்த நாள் அதே ஆளை பார்த்து சொல்லி, சாரி சார் நேற்று ஏதோ பேசிட்டேன் சார், இல்லை இல்லை நானும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. எதுக்காக அடுத்த நாள் போகிறான்? நின்றுட்டோம்னா பிள்ளைக்கும் மனைவிக்கும் ஒன்றும் இருக்காதியா. அவமானங்களை தாங்குகிறான் ஆண் என்றால் அவன் விட்டு கொடுப்பது அதிகம் இல்லையா?